காலங்காத்தால நோய் நோய். யாரு? நான் தான் மகேஷ். நான் தான் கேஷவ். இதோ வந்துட்டேன். சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். வயக்காட்டுல ஆளுங்க களை எடுத்துட்டு இருக்காங்க. அத பார்க்க போயிருக்காங்க. அப்ப அத்தை இல்லையா? கேசவா, நீ வெளியே துணியை மடிச்சு வச்சுற, நான் கணக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, நீங்க போக மாட்டீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன் திலகா, ஏதாவது என்ன கூப்பிடு. இந்தா திலகா, மாமா பணம் கொடுத்து விட்டுச்சு. 1 2 3 4 5 6 7 8. பா இந்தா உள்ளே வச்சுரு. இல்லைங்க எண்ணி பார்த்துக்க. சும்மா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு என்னமோ என்ன தெரியாது. திலகா, நான் எப்படி அடிக்கி வச்சுட்டு போயிடுறேன். ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எதுக்கு நீ வேற? இதோ வந்துட்டேன்ற. 2 நிமிஷத்துல என்ன ஆகி போகுது? வரப்போது காலைல சுடு தண்ணி. இதுக்கு போய் ரொம்ப தான் பிஸி காட்டுறாரு. கேசவண்ண, கேசவண்ண. ஏன் திலகா சும்மா சும்மா அண்ணன் அண்ணனை கூப்பிடுறேன்? பின்ன எப்படி அண்ணா உங்களை மரியாதையா கூப்பிடுறது? கேஷவ் அப்படின்னு கூப்பிட்டேன். நாய்க்குட்டி மாதிரி ஓடி வர போறேன். சி முடிஞ்சு பாரு. அத்தை காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லைல்ல? எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லை திலகா. நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடலாம். நமக்கும் ரசிகர் மன்றம், கட் அவுட்டு, பாலாபிஷேகம்லாம் நடக்கும்னு நினச்சேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சம்பந்தமாமா கூத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன். எங்க ஒன்றும் நடக்கலை. கடைசியில் பார்த்தா மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்க்குன்ட்டானுங்க. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழுகான்னு கத்துவாங்களே அதானே? சும்மா கடுப்பேத்த திலகா, அவன் கான்ல இருக்கான். சாரி,